பொங்கலோ பொங்கல். இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு இந்த வயல் வரப்பில் இருந்து தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொங்கல் தான் நமது வாழ்வின் அடிப்படையான திருவிழா. பொங்கல் தான் மனித அன்பின் திருவிழா. பொங்கல் தான் உழைப்பாளர்களை நன்றியோடு நினைக்கக்கூடிய நல்ல நாள். பொங்கல் தான் தமிழர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும் நாள். பொங்கல் தான் நமக்கு இறைவன் தந்த கொடையின் நன்றி நாள். இந்த அருமையான பொங்கல் நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் மீண்டும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இனியவர்களே, பொங்கலை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஜாதி மதம் கடந்தது. பொங்கலை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஏற்றத்தாழ்வுகளை கடந்தது. எல்லா மனிதர்களும் பொங்கலை நினைத்து பார்த்து கொண்டாட வேண்டிய, மகிழ வேண்டிய, நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல நாள். பொங்கலை நினையாதவன் தன் வாழ்வின் ருசியை அறியாதவன். பொங்கலை நினைத்து பார்க்கிறவர்கள் தமிழை, தமிழர்களின் அன்பான பண்பாடுகளை, உழைப்பாளர்களை, இன்னும் நமக்கு உணவு தர உதவி செய்யக்கூடிய அனைவரையும் கையெடுத்து தெய்வமாக கும்பிடும் நல்ல நாள். ஆம், நாம் காணும் தெய்வங்கள் தான் இந்த உழவர்கள். கடவுளின் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துபவர்கள் தான் இந்த உழவர்கள். இந்த உழவர்கள் இல்லை என்று சொன்னால் உணவு இல்லை, உலகம் இல்லை என்பது உண்மை. இது தமிழர்கள் திருவிழா என்பது உண்மை உண்மை உண்மை. இருப்பினும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை நினைத்து பார்த்து யார் யாரெல்லாம் உணவுக்காக உழைக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் அடிப்படை பணிகளை செய்து மக்கள் உணவு பெற்று வாழ உழைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தும் நல்ல நாளாக இருக்கின்றது. இனியவர்களே, இந்த உழவு திருநாளை நினைத்து பாருங்கள். பொங்கல் திருவிழாவை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அழகாக மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய நல்ல விழாக்கள் அல்லவா 4 நாட்களும். முதல் நாளாக போகி பண்டிகை. அன்பானவர்களே, போகி பண்டிகை என்பது பழையவைகளை எரித்து போடுதல், பழையவைகளை விட்டு விலகுதல் என்பதுதான். ஆனால் எரித்து போடுதல் என்றவுடன் டயர் எரிப்பது அல்லது பழைய துணிகளை எரிப்பது, கடவுள் படைத்த இந்த உலகிலே புகை மூட்டங்களை உருவாக்குவது என்பது தவறான ஒன்று. அடையாள செயல்தான் அந்த எரித்தல். ஆனால் மிக அருமையான செய்தி. போகி பண்டிகை மார்கழியின் கடைசி நாள். முடிந்துவிட்டது பழைய தீமையான வாழ்க்கை. பழமைகளை அழித்து விடுவோம், பழைய தவறான எண்ணங்களை அழித்து விடுவோம், பழைய பாவங்களை அழித்து விடுவோம், பழைய உறவு முறிதலுக்கு காரணமான அனைத்தையும் அழித்துவிட்டு புதிய மனிதனாக எழ வேண்டும். எரித்து போட்டேன், தீமைகளை எரித்து போட்டேன், தவறுகளை எரித்து போட்டேன், தீமையான பழக்க வழக்கங்களை எரித்து போட்டேன். புதிய உறவை, புதிய ஆவியை, புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ள இந்த தீமைகளை, தவறுகளை எரிக்கிறேன் என சொல்வது போகி பண்டிகை. எவ்வளவு அருமையான கருத்து பார்த்தீர்களா? இந்த போகி பண்டிகை நமக்கு தரக்கூடிய இந்த செய்தியை உள்வாக வேண்டும். தை 1 பிறக்க இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் நான் செய்த தவறுகள், தீமைகள் இனி என்னை தொடரக்கூடாது. எரித்து போடுகிறேன், புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் போகி பண்டிகை சுட்டிக்காட்டக்கூடிய அருமையான செய்தியாக அன்பான சகோதரனை, சகோதரியே இருக்கிறது. ஆகவே இனி டயர் எரிக்க வேண்டாம், துணிகளை எரிக்க வேண்டாம், குப்பை கூளங்களை எரித்து நீங்கள் புகை மூட்டைகளை உருவாக்கி கடவுள் படைத்த இந்த இயற்கையை அழிக்க வேண்டாம். இன்று மிக அதிகமான புகை மூட்டங்கள், பொல்யூஷன் என்று இருந்து கொண்டு இருக்கிறது. தவறான தீமைகளை செய்து விடாமல் அன்பான சகோதரி, சகோதரியே, உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளை, அகங்காரங்களை, தீமைகளை, ஆணவங்களை, தவறானவைகளை, பிறரை, உறவை அழிக்கக்கூடியவைகளை அழித்து புது ஒளியாக எழுவேன் என்பதுதான் போகி பண்டிகை. 2ஆம் நாளை எடுத்துக்கொள்ளுங்கள், பொங்கல் திருவிழா.
எவ்வளவு அருமையான திருவிழா! பொங்கல், புது பானை, புதிய உடை, புதிய கரும்பு, புதிய அரிசி, பச்சரிசி எல்லாம் இணைந்து பொங்கலை நாம் குலவை விட்டு மகிழ்வோடு பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். உறவுகளோடு இணைந்து கொண்டாடுகிறோம். எல்லோரும் இணைந்து, பெரியவர்கள், குழந்தைகள், இளையோர் அனைவரும் இணைந்து கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா. அன்பானவர்களே, இறைவன் தந்த அருமையான அந்த நற்கதிர்களை, இறைவன் தந்த அருமையான இந்த இயற்கை வளங்களை நினைவில் கொண்டு இறைவனுக்கு படைக்கவும் மனிதர்கள் இறைவன் பெயரால் உண்ணக்கூடிய அருமையான நாள் தான் அந்த பொங்கல் விழாவாக இருக்கிறது. உழவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் நல்ல நாள். இந்த உழவர்களால் தான் உணவு நமக்கு கிடைக்கிறது. நம்மை வாழ வைக்கக்கூடிய அருமையான நல்லவர்கள். ஆகவே இந்த உழவர்களை மதிக்க வேண்டும். உணவை படைக்கக்கூடியவர்களை மதிக்க வேண்டும். நமக்கு உணவு தருபவர்கள் என்னாலும் உணவு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நன்றியாக இறைவனுக்கு படைக்கும் நாள். அது மட்டுமல்ல, அந்த உணவை படைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, இறைவா, இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நீர் தந்த இந்த இயற்கை எங்களுக்கு நல்ல மழையை தர வேண்டும், நல்ல சரியான இயற்கை சூழலை தர வேண்டும், அழிவுகளிலிருந்து எங்களை காப்பாற்றும் என மன்றாடும் நல்ல நாளாக இருக்கிறது. நாம் கூட இந்த இயற்கையை காப்பாற்றுவேன், மரங்களை நடுவேன், நான் இந்த நீர்ப்பாசனங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளில் வீடுகளை கட்டிவிட மாட்டேன், நான் எல்லா விதத்திலும் இறைவன் தந்த இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பேன் என முடிவெடுக்கக்கூடிய அருமையான நாள். அன்பானவர்களே, உழவர்களை அதிகம் அதிகம் என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உழவர்கள் பாருங்கள், சரியான உடை உடுத்தாமல் அந்த மானம் பார்த்த பூமியை வைத்துக்கொண்டும் தண்ணீரை வைத்துக்கொண்டும் தனக்கு உணவுக்கு கூட வழியில்லாமல் கூட நாம் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் உணவு பெற்றிட உழைக்கிறார்களே, அவர்கள் நிலையை நிலைத்து பார்த்து எந்தாவது ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், நல் வழியை காட்டும் என்று சொல்லி இருக்கிறோமா? உழவு தொழிலை மதித்திருக்கிறோமா என்றெல்லாம் குடும்பத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய அருமையான நாள்தான் இந்த பொங்கல் திருவிழா. ஆக இந்த பொங்கல் திருவிழாவிலே மனநிறைவோடு மகிழ்வோடு உழவர்களை நினைத்து பார்ப்போம். இறைவன் தந்த இந்த இயற்கையை நினைத்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. எவ்வளவு அருமை பாருங்கள்! போகியிலே தீமை தவறை ஒழித்தோம். பொங்கல் நாள் தை 1 அந்த புதிய மாதத்திலே ஆம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், உழவர்களை மதிக்கின்றோம், நல்லதொரு உழவு தொழிலை செய்து நாங்கள் பயிர் வகையிலே வளர்ந்து விடுவோம் என சொல்லித்தரக்கூடியதும், எல்லா விதத்திலும் இயற்கையை பேணி பாதுகாப்போம் என்பது உழவர் திருவிழா, பொங்கல் திருவிழா. இனி இவர்களை 3வது அருமையான திருவிழா மாட்டுப் பொங்கல். எவ்வளோ அருமையாக தமிழர்கள் நினைத்து பார்த்திருக்கின்றோம். தமிழர்கள் உயிர் நாடி நமக்கெல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஏனென்றால் அம்சமான விழாவாக இந்த விழா தமிழர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய உழவுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது ஆடு மாடுகள். இந்த மாடுகள் மதிக்கப்பட வேண்டும். உழவுக்கு மாடுகள் மிக அடிப்படை. வெறுமனே பயன்படுத்தி விட்டு போய்விடக்கூடியவர்கள் அல்ல, நாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்பான சகோதரி சகோதரியே, இந்த நன்றி விழாவாக, மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி விழாவாக இந்த விழாவானது நாம் மகிழ்வோடு கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. மாடுகளுக்கும் நல்ல பொங்கல் பொங்கி அவைகளை அழகுற குளிப்பாட்டி அவைகளுக்கு நாம் அருமையான சந்தனங்கள் பூசி அதனை அன்போடு நாம் கட்டி ஆற தழுவி நாம் உணவு கொடுத்து கூட நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இந்த விழாவை நினைத்து பார்க்க வேண்டும். மனிதன் பல பரிமாணங்களில் தன் வாழ்வை ஈடுபடுத்தினால்தான் வளர்ச்சி அடைய முடியும். சிந்தனையில் மாற்ற வேண்டும் என்பதற்காக போகி பண்டிகை, உழவு தொழில் உணவு அடிப்படை என்பதற்காக பொங்கல் பண்டிகை, ஆடு மாடுகள் இயற்கை முக்கியம் என்பதற்காக அன்பான சகோதரனே சகோதரியே மாட்டுப் பொங்கல்.
இந்த மாட்டு பொங்கலிலே நம்முடைய வீர விளையாட்டுகள் விளையாடுவது இயல்பாக இருக்கிறது. அது மாட்டின் மீது கொண்ட அன்பாக இருக்கிறது. ஆனால் அந்த மாடுகள் துன்புறாத வகையிலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகள் நமக்கு இறைவன் தந்த செல்வங்கள். அதனை துன்புறுத்தி நான் விளையாடுகிறேன், அதனை அந்த நாளிலே நான் தவறாக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் இந்த மாட்டு பொங்கலின் கருத்து அடிபட்டு போய்விடும். வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு வைத்திருக்கின்றேன், ஆனால் அதனை வைத்துக்கொண்டு அதற்கும் இடம் இல்லாமல் என் திறமையை வெளிப்படுத்துவதாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அது அழகானது. இதனையும் மனதில் கொண்டுதான் நாம் மாட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவைகள் நமக்கு மிக அருமையான மிருகங்கள், நம் வாழ்வுக்கு உதவுபவை. அவைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 3ஆம் திருவிழாவாக இருக்கிறது. 4ஆம் திருவிழா நினைத்து பாருங்கள். திருவள்ளுவர் தினம், இல்லை என்றால் ஓய்வு நாள், இல்லை என்றால் கரிநாள். அன்பானவர்கள், எவ்வளவு அருமையாக நாம் நினைத்து பார்க்கின்றோம். திருவள்ளுவர் தினம் என இன்று அழைக்கின்றோம். அழகு. திருவள்ளுவர் பார்ப்புகள் போற்றும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் நாள். அப்படி என்றால் என்ன? திருக்குறள் 10 படித்து சொல்ல வேண்டும் என்பது அல்ல. மாறாக அந்த திருக்குறள் உலக சிந்தனைகளை உள்ளடக்கிய திருக்குறள். 1333 பாடல்களிலே நம் உலகையே கைக்குள் கொண்டு வந்த திருக்குறள் நம்முடைய வாழ்விலே மிளிர வேண்டும். நாம் அனைவரும் நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தும் இன்னும் நல்ல வாழ்க்கையை நோய் நீங்கி நலமோடும் உறவுகளோடும் கட்டுப்பாடோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல அறிவோடும் வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரும் நல்ல நாள்தான் அந்த திருவள்ளுவர் தினம். ஓய்வு நாள் என்று சொல்லுகிறோமே, ஓய்வு நாள் என்று சொல்லும்போது அன்பான சகோதரி சகோதரியே, நாம் அனைவரும் ஓய்வெடுக்க வேண்டும். உழைப்பாளர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த ஓய்விலையும் அவர்களுக்குரிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்றால் உறவின் நாள், கரிநாள். உறவுகளை சந்திப்போம். எவ்வளவு அருமை பாருங்க. யோசித்து பார்த்திருக்கலாம் என்னைக்காவது? உறவுகளை சந்திக்கும் நாள். நமது உறவுகளை தேடி சென்று நாம் எல்லாரும் நல்லா இருப்போம், ஒன்றா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்று உறவுகளோடு இணையும் நல்ல நாள். இன்னும் கூடுதலாக இயற்கை வளங்களை சந்திக்கும் நல்ல நாள். அந்த கரிநாளிலே, திருவள்ளுவர் தினத்திலே, ஓய்வு நாளிலே நாம் இயற்கை எங்கெல்லாம் கொட்டி கிடக்கிறதோ அதனை பார்த்து மகிழ குடும்பத்தோடு செல்லும் நாள். ஆகவே இந்த பொங்கல் திருவிழா ஒரு உன்னதமான செய்தியை தரக்கூடிய நாள், கரிநாள். அந்த நாளிலே நாம் ஓய்வாகவும் நம்முடைய உறவுகளை சந்திக்கவும் நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்கவும் இயற்கையை ரசிக்கவும் உள்ள ஒரு நல்ல நாள். இந்த 4 நாட்களை நினைத்து பாருங்கள். தீமை ஒழிய வேண்டும். உழவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய, உணவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மதிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆடு மாடுகள் மதிக்கப்பட வேண்டும். ஓய்வும் உறவும் இயற்கையோடும் இணைந்த வாழ்வு நல்வாழ்வை தரும். நல்ல சிந்தனையோடு வளர வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் திருவிழா. இனியவர்களை, இந்த விழாவை நாம் நினைத்து பார்க்கும்போது விவிலியத்தோடு கொஞ்சம் இணைத்து பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். கடவுள் 5 நாட்கள் இயற்கையை படைத்தார். 6வது நாள் மனிதனை படைத்தார். முதல் நாள் மனுஷனை படைச்சிருப்பான்னு வச்சிங்களேன், உயிரோட மனிதன் இருந்திருக்க முடியாது. கடவுள் ஞானத்தோடு செயல்பட்டார். இந்த மனிதன் உயிர் வாழ இந்த 5 நாட்களும் வேண்டும். 5 படைப்புகளை 5 நாட்கள் படைத்து அதனில் வாழ 6வது நாள் மனிதனை படைத்தார். 7வது நாள் ஓய்வெடுத்தார் என்று பார்க்கின்றோம். இதனை சுட்டி காட்டுவதாக இந்த பொங்கல் விழா இருக்கிறது அல்லவா? இயற்கையை மதித்திடுங்கள். மனிதன், நீ உயிர் வாழ இந்த இயற்கை அவசியம், பாதுகாத்து விடு, ஓய்வாகவும் இருந்து விடு என சொல்லக்கூடிய அருமையான படைப்பும் பொங்கல் விழாவும் இணைந்திருக்கிறது. இன்னும் பாருங்களேன், காயின் ஆபேல் இவர்கள் செய்தது உழவு தொழில். காயின் அருமையான காய்கறிகளை, விவசாயத்தை செய்தான். ஆபேல் ஆடு மாடுகளை மேய்த்தான்.
தொடக்கத்தில் இந்த 2 தொழில் தானே நடந்தது, போட்டி அவர்களுக்கு உருவானது என்பது உண்மை. இந்த 2 தொழில்கள் தானே நடந்தது. இந்த 2 தொழில்களும் சிறப்பாக இருந்தால்தான் உலகம் உய்யும். இன்றும் கூட மிருகங்கள், பயிர் வகைகள் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும். கடவுளுக்கு படைத்ததில் காயின் ஆபேல் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். ஏனென்றால் முதற்கனி இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டும். இறைவனுக்கு என்றால் உடனே கடவுளுக்கு கொண்டு போய் படைப்பதா? இல்லை. இறைவன் தந்த இந்த அருமையான உலகிலே முதற்கனியை நமக்காக உழைத்தவர்களோடு, நம் உறவுக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனை நல்லா செய் என்பதுதான் காயின் ஆபேல் நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் பாருங்களேன், அருமையான விழா முதற்கனியை இறைவனுக்கு படைத்தல். ஒரு வாரம் வரைக்கும் அந்த யூத மக்கள் தங்கள் படைப்பின் கனிகளை இறைவனுக்கு படைத்தார்கள். அந்த விழா கொண்டாடப்பட்டது என்பதும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டிலே அழகாக சொல்வாரே, உழைக்காமல் இருக்காதீர்கள், போய் உழையுங்கள் என்று சொல்வாரே. நீங்கள் நல்ல கனிதரும் மரங்களாக இருங்கள் என்று சொல்வாரே. நீ சிறிய விதைதான், நீ வளர்ந்து பெரிய மரமாகி வானத்து பறவைகளுக்கும் மனிதருக்கும் நிழல் கொடு என்று சொல்வாரே. அத்தி மரத்திலிருந்து அத்திப்பழம்தான் பறிக்க முடியும். காட்டு பூக்களில் இருந்து அத்திப்பழத்தை எடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் நல்லவர்கள், கடவுளை பிள்ளைகள். ஆகவே நீங்கள் நல்ல கனி கொடுங்கள். விதைப்போர் ஓமையை சொல்வாரே அழகாக, நீங்கள் நல்ல நிலத்தில் விளைந்து 30, 60, 90, 100 மடங்கு பலன் கொடுங்கள். உழைப்பையும் நம்முடைய விவசாயத்தையும் மனிதரையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த தமிழர் திருவிழா அதனை ஒன்றிணைத்து 4 பரிணாமங்களில் நீ வாழ்ந்தால் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் பெற்றுக்கொள்வாய் என சொல்லித் தருவதுதான் பொங்கல் விழா. மறந்துவிட வேண்டாம். இது இறைவனின் விழா, இது மனிதனின் விழா, இது உறவின் விழா, இது மகிழ்ச்சியின் விழா, இது நன்றியின் விழா, இது தமிழர்களின் விழா, உலக மக்களின் விழா. இந்த விழாவிலே எல்லோரும் இணைந்து கொண்டாடுவோம். 4 கண்புகளிலே வளர்ந்து விடுவோம். 1, தீமை விட்டு எரித்து போடுவோம், போகியாக பொங்கலாக பொங்கி விடுவோம். 3வது, ஆடு மாடு இயற்கையை மதித்திடுவோம். 4வது, உறவுகளுக்கும் இயற்கைகளோடும் நல்ல உறவை வைத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, பெண் பொங்கல் பொங்குவது போல இப்படிப்பட்ட நல்ல பண்புகளில் என் வாழ்வும் பொங்கினது என்று சொன்னால் சர்க்கரை பொங்கலாக நமது வாழ்வு இனிக்கும். பெண் பொங்கல் பொங்கும் பொழுது சில நேரங்களிலே சில பொருட்களை நாம் போடுவோம், சுவைக்காக, அழகுக்காக, இன்னும் வாசனைக்காக. அதுபோல ஒரு சில சுவைகள், ஒரு சில வித்தியாசங்கள், ஒரு சில குறைபாடுகள் வாழ்வுகளில் இருக்கும். ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆனந்தமே ஆனந்தமே. இந்த பொங்கல் விழா நல்ல அர்த்தத்தை தரட்டும். மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.